ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு உங்களை சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். மிச்சம் நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ போகிறேன்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா ஃபுல்லாகவே இந்த மாதம் பெருநாள் முடிச்சதுலேருந்து இந்த மாதம் ஃபுல்லாக பிஸியாகவே பெய்த்துட்டு கல்யாணம். அதே போல் அநேகமான எங்களோட ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிறைய ஜனாசாக்கள் இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக சந்தோஷமான காலங்களாகவும் அதே போல் துக்கமான காலங்களாகவும் இந்த மாதம் அப்படியே போயிட்டு, அதே போல் இன்றைய தினம் தொழிலாளர் தினம். அனைத்து தொழிலாளர்களுக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த தொழிலாளர் தினத்தில் வந்துட்டு லீவு அந்த ஹாலிடே அதை செலிப்ரேட் பண்ணணும்னா உண்மைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் தான் இது ஒரு ஒரிஜினல் மே தினமாக இருக்கும், தொழிலாளர் தினமாக இருக்கும். எல்லா தொழில்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு ஒரு லீவு இருக்கும், அதுக்கான சம்பளம் இருக்கும். ஆனால் வீட்டில் வேலை செய்கிற ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் வந்துட்டு அப்படியான ஒரு இண்டிபெண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் இல்லவே இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ நாளைக்கும் இன்றைக்கு மே தினம் லீவாக இருக்கிறதால என்ன செய்வாங்க, இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கிறதால இந்த மே தினம் வந்துட்டு எல்லாருக்கும் லீவு நாளாக இருந்தாலும் ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அது லீவு நாளாகவே இருக்காது. இன்றைக்கி வந்துட்டு ஓவர் ஒர்க் டேயாகவே இருக்கும். அதனால் நாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மே தினத்தில் ஒவ்வொருவங்களோட ஒய்ஃப்மாருக்கு, உங்களோட உம்மாக்களுக்கு, சிஸ்டர்ஸ்மாருக்கு வந்துட்டு மே தின விடுமுறையை வழங்கிடுங்க இன்றைக்கு. அதுதான் நானாக நினச்சி சொல்கிறது. காலையில் எழும்பினத்திலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் பணிவிடை செய்கிற அறிக்கட்டும், சமையல் செய்கிற அறிக்கட்டும், அதே போல் வீடுகளை சுத்தமாக வச்சுக்கிற அறிக்கட்டும், வெளி வேலை என்ன நிறைய வேலை. வந்துட்டு அவங்க அதாவது ஆம்பளைகள் வைக்கிற கருத்து என்னென்னா, நாங்கள் வெளியில் போகிற முளைக்கம் எங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர். இங்கே போயிட்டு ஒரு இடத்துல இருந்தோ ஒரு குறிப்பிட்ட வேலை செஞ்சு உழைச்சிட்டு உங்களோட பிஸ்னஸை முடிச்சுட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம், எங்களோட ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லையா கூலி தொழிலுக்கு போகிறையா கூட இருக்கலாம். ஆனால் பெண்களுக்கு வந்துட்டு அப்படி இல்லை. வீட்டு அவங்களோட டே ரொட்டேஷன் வந்துட்டு எப்படியும் ஒரு 10-15 வேலை ஓடிட்டே இருக்கும், அதை மாற்ற முடியாது. அதை வந்துட்டு அவங்க செஞ்சிட்டே தான் இருக்கணும் அவங்களோட காலம் உள்ள வரைக்கும். அது வந்துட்டு அவங்களுக்கு தியரி எழுதப்பட்டு நியதியாகவே ஆகிட்டு. உங்களோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கு வந்துட்டு இன்றைக்கு மே தினத்தை வந்துட்டு ஒரு தொழிலாளர் தினம் வந்துட்டு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதால நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு ஹேப்பி மே தினத்தை சொல்லிவிட்டு அதே போல் அவங்களுக்கு ஒரு லீவு கொடுத்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை என்னுடைய சேனலையும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Jazakumullah khair for your watching.